லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாம் அப்படிதான் மாம்சே. மாம்சே, மித்ராவுக்கு எம்எல்ஏ இப்போ கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. இப்போ அவளை விட்டு விலகி போறேங்கிறது அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்னதா ஃபீல் வந்திருக்கியா? அதோட வெளிப்பாடு தான்யா இந்த சரிங்கெல்லாம். கரெக்ட் மாப்ள. நம்ம எப்பவும் சென்னையில் ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி திம்போம்ல, இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னை போனதுக்கப்புறம் அந்த பிரியாணி கடையில் திங்கணும் போல ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி இந்த உங்கள் பிரிவு இருக்க டெம்பரவரியான பிரிவு, இது வந்து அப்படியே ஒரு அஃபெக்ஷனை உண்டு பண்ணும். நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல மித்ரா உனக்கு ஃபோன் பண்ணி வினய் இங்கேயே வந்துருங்களே அப்படின்னு சொல்லுவா. வெயிட் அண்ட் சீ. அப்படி நடந்ததுன்னா என்னை விட யாரையா சந்தோஷமா இருக்க முடியும்? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. போலாம். போலாமா? ஹெல்மெட் நீ போட்டுக்கிறேன், நான் போட்டுக்கிட்டேன். வாயா, இதுக்கு மேல தேவையில்ல. என்னம்மா இது? நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அதுவும் நான் இருக்கும்போது. நான் உங்களுக்கு சமைச்சு போட்டு 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அசத்திரலாம். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணட்டுமா? அப்படியே காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் பண்ணிடுறேன், தானியாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்படியே லசியும் செஞ்சிடுறேம்மா. தேனு லசினா உயிரே விடுவா. ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இதுதான் என்னோட மித்ரா. பாலை பொங்க விட்டுட்டு எங்கேயோ பார்த்துட்டு நின்னது என்னோட மித்ரா கிடையாது. எப்படியோம்மா, நீ எதையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உன் மனசை போட்டு அழுத்திட்டு இருந்த விஷயம் இப்ப காணாம போயிடுச்சேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமா? ஏய், என்னடி ஆளை வச்சு போனை புடுங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கியா? நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டி. ஆனா நீ பலே கில்லாடியால இருக்க. உனக்கு வெளியில ஆள் சப்போர்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்தா நீ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஏய், நீ இப்ப வேணா என் கைய கட்டி போட்டிருக்கலாம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா ப்ளீஸ், நான் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட எண்ணத்தோடையும் இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் தேடிதான் வந்தேன். 2யும் இந்த வீடு எனக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு விசுவாசமா இங்க வேலைக்காரியா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல, எந்த உரிமையும் எடுத்துக்கணும்னு நான் விரும்பல. எனக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதுல என்ன வேணா நடந்திருக்கலாம், அது ஏன் பர்சனல், அதுல நீங்க தலையிடாதீங்க. நான் இங்க வேலை செய்யறேனா வேலையை நல்லா செய்யறேனான்னு மட்டும் பாருங்க. லீவு கேட்டேன்னா விருப்பம் இருந்தா மட்டும் லீவு கொடுங்க, இல்லனா மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஆனா லீவு போட்டுட்டு எங்க போறேன் என்ன செய்யறேன்னு வந்து பாக்குறதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாத வேலை. ஏய், என்னடி வா, என்ன ரொம்ப நீளுது? சொல்லிட்டல உன் பர்சனல்ல தலையிட கூடாதுன்னு. இதுக்கப்புறம் உன் பர்சனல்ல தலையிடுறது மட்டும்தான் என் வேலை. நீ பயந்து பயந்து ஒளிச்சு வைக்கிற உன் கடந்த காலம் என்ன, உன் புருஷன் யாரு, உனக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்கறத எல்லாத்தையும் நோண்டி நுங்கெடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருடி. முடிஞ்சா செஞ்சு பாருங்க. என்னடி சவாலா? அப்படியே வச்சுக்கோங்க. வெச்சுக்கிறேன்டி, சவால் தான். பொண்ணு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. மா, வினய் இன்னுமா கிளம்பாம இருக்க? இதோ வரேன். மா சீக்கிரமா வாமா, லேட் ஆகுது. வரேன். என்னம்மா? இருடா.
எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வர வேண்டாமா? இந்தா. என்னம்மா நீ மட்டும் தான் பேக் எடுத்துட்டு வர? அப்பா எங்க? அவர் சின்ன குழந்தை மாதிரி இன்னும் ரெடி ஆயிட்டே இருக்காருடா. பா வரேன்டா. வந்துட்டேன்டா. மா எல்லாம் வந்துருச்சு. எங்க அந்த மாம்ச காணோம்? யோ மாம்சே. வரேன். என்னையா? ஏய் என்ன மாம்சு இன்னும் கிளம்பாம இருக்க? இல்லை மாப்பிள்ள, நான் வரல, நீங்கள் மட்டும் கிளம்புங்க. என்னது நீ வரலையா? ஆ நீ மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற? அதெல்லாம் செட் ஆகாது. நீ முதல்ல கிளம்பு. மாப்பிள்ள, நான் மறுபடியும் கார்த்திக் சார் வீட்டுக்கு போய் செக்யூரிட்டி வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் கிளம்புங்க. மாம்சு நான் சொன்னா கேளு, அதெல்லாம் வேண்டாம். இல்லை மாப்பிள்ள, எல்லாரும் இங்கிறது போயிட்டா அப்புறம் மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா எப்படி தெரியும்? அதனால நான் இங்கே இருக்கேன். என்ன நடந்தாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரியா? இல்ல மாம்சு நான் சொல்றது கேளு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். 2 நாளைக்கு அப்புறம் நாங்க யாரும் உன்னை தொல்லை பண்ண மாட்டோம்னு நான் மித்ராவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். யாரை கேட்டுட்டு எனக்காக நீ சத்தியம் பண்ண? இது பாரு, நீ சத்தியம் பண்ணல சொல்லாது. நான் சத்தியம் பண்ணாதான் சொல்லும். நான் சத்தியம் பண்ணல, அதனால நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. டேய், அவன் தான் ஏதோ சொல்றானே, இருந்துட்டு போகட்டுமே. ஆ ஆமா வினய், அதான் எங்க 2 பேரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் இவன் இங்க இருந்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, ஆனா ஒண்ணு, மித்ராவுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் நீ உடனே கிளம்பி வந்துடணும், அப்படி சரியா? சொன்னா உடனே கிளம்பிடுறேன், சரியா? இப்போ நீ கிளம்பு. பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. டென்ஷனில் வேகமாக ஓட்டாத. பாட்டி இந்தாங்க. தேங்க்யூ. மாமா ஆ. ஜூஸ். தேங்க்யூ. மாமா ஆ. வினய் இன்னும் வேலைக்கு வரல. ஆமா இல்ல? ஆமா மாமா, ஏதோ உடம்பு சரியில்லை, 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டுட்டு போனாரு. இது வரைக்கும் நமக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே மாமா. நீங்களே என்னன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். ஆமா கார்த்திக், நானும் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வினய்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரியேன். சரிங்கம்மா. பாத்து. வசு பார்த்து வை. யார் ஃபோனில்? கார்த்திக் சார் ஃபோன் பண்றாருயா? எடுத்து பேசிட்டா? வசு கொஞ்சம் பின்னாடி வா. சார் சொல்லுங்க சார். ஹலோ வினய். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க வினய்? இப்போ எல்லாம் ஓகே தானே? உடம்பு பரவாயில்ல? இப்போ பரவாயில்ல சார், நான் நல்லா இருக்கேன். குட் குட். அம்மா உங்ககிட்ட எது பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க, ஃபோனை தரேன். இந்தாங்க பேசி. வினய் எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க தானியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கோம்ப்பா. சரி, உடம்பு இப்போ முழுசா சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுமா. என்னப்பா நீ வேலைக்கும் வரல, ஒரு ஃபோனும் பண்ணல. மா அதை பத்தி நான் நேர்ல வந்து சொல்றேம்மா. சரிப்பா. பாட்டி என்ன சொன்னாரு? நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காம்மா. என்ன வினய் ஆச்சு? மா நீங்க 2 பேரும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாம்சர் நீங்க கொஞ்சம் கூட வாங்க. நான் இருமா. டேய், நேத்து என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்க போனீங்க? வேலைக்கு வர சொன்னதுக்கு வினய் என்னம்மா சொன்னாரு? தெரியல கார்த்தி, ஏதோ நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ அந்த தம்பிக்கு வேலைக்கு வர பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரேன்னு சொல்லி இருக்குது. வேலைக்கு வரமாட்டாரா? ஏ தெரியலப்பா, வேலைக்கு வரலன்னு சொல்லல. ஆனா அந்த தம்பி பேசுறத வச்சு நானா தான் சொல்றேன். பாப்போமே, நேர்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இப்போ எதுக்கு இந்த டிரைவர் பையன் தனியா கழண்டுக்க பாக்குறான்?
இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்? மம்மி, இனிமே நம்ம வீட்டுக்கு வினய் அங்கிள் வரமாட்டாரா? எனக்கு என்னடா தெரியும்? ஏன் மம்மி, உனக்கு தெரியாதா? தெரியல விக்ரம். அதான் அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு பாட்டி சொல்றாங்கல்ல. நீ பேசாம சாப்பிடு. என்னாச்சு இந்த வினைக்கு? திடீர்னு ஏன் இப்படி சொல்லணும்? குட் மார்னிங் சார். வாங்க. என்ன அருண், 2 நாளா இந்த பக்கம் ஆளே காணும்? ஊரில் என்னோட பாட்டிக்கு 99 வயசு சார். அடுத்த வாரம் செஞ்சுரி அடிச்சு 100வது பர்த்டே கொண்டாட ரெடியாக இருந்தாங்க சார். அதுக்குள்ள 2 நாளைக்கு முன்னாடி யமதர்மன் போட்ட யார்கர் பால்ல க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. பாட்டி செத்துட்டாங்க சார். 2 நாளா கடைசி காரியங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். உங்ககிட்ட லீவ் சொல்ல முடியல, சாரி சார். என்னது, பாட்டி செத்து போயிடுச்சா? என்ன இவன் புதுசா கதை சொல்றான்? இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, என்னப்பா பாட்டி செத்து போச்சுன்னு சொல்ற? ஆனா உன் முகத்துல எந்த சோகமும் இல்லையே. இல்லை மேடம், மனசுக்குள்ள சோகம் கும்கி யானை முட்டுற மாதிரி முட்டிட்டு இருக்கு. போன வாரம் பேஞ்ச மலையில எல்லா டேமும் நிறைஞ்சு கிடக்கிற மாதிரி கண்ணுக்குள்ள தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. ஆனால் டியூட்டி பார்க்கும்போது எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில காட்டக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே கட்டுப்படுத்திட்டு நிற்கிறேன். இனிமே யாரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இவர் எதுக்கு இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு? குட் குட், இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஐ, வினய் அங்கிள். அங்கிள். விக்ரம், இங்க வா. வா வா. என்ன வினய், ஏதோ அம்மாவை நேர்ல பார்த்து தான் சொல்றேன்னு சொன்னீங்களாமா? என்ன விஷயம்? இல்லை சார், சாரி. இனிமே இந்த வேலையை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது சார். மேடம், இதோ நீங்கள் எனக்காக தச்சு கொடுத்தீங்கல்ல யூனிஃபார்ம், வச்சுட்டேன். என்ன வினய், திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? என்ன ரீசன் சொல்லுங்க. சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பிஸ்னஸில் லாஸ் ஆனதுனால தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனால் இப்போது லாஸ் ஆனதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை என்னோட அப்பாவே முழுசாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் சார். நான் மறுபடியும் பிஸ்னஸ் தொடங்கணும்னு அப்பா ஆசைப்படுறாருமா. அதனால தான் உடனே சென்னை கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. ஓ, கிரேட் கிரேட், நைஸ். இனி உங்க முழு கான்சன்ட்ரேஷனும் பிஸ்னஸ்ல தான் இருக்கும். அப்படியே எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே சார்? என்ன சார் பேசுறீங்க? ஜஸ்ட் 8 மணி நேரம் தான் சார் கோயம்புத்தூர் டு சென்னை. சார், ஒரு கால் பண்ணா போதும், நான் ஓடி வந்துட போறேன் சார். வினய், ஆல் தி பெஸ்ட்ப்பா. தேங்க்ஸ்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உன் பிசினஸ்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும். ரொம்ப நன்றிமா. எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களா சூப்பர்மேன்? நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். ஆமா ஆமா, உன்னெல்லாம் மறக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷங்க. வாழ்நாள் முழுக்க நீங்க பண்ண சப்போர்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். சரிங்கம்மா, நான் அப்ப கிளம்புறேன். சரிப்பா வினய், அடிக்கடி வீட்டுக்கு வரணும், உடம்ப பாத்துக்கோப்பா. சரிங்கம்மா. அங்கிள், என்னை விட்டு போறீங்களா? இனிமே டெய்லி நீங்க இங்க வர மாட்டீங்களா? என்ன ஸ்கூல்ல எல்லாம் டிராப் பண்ண மாட்டீங்களா அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், அப்போ நீங்க என்னை விட்டு போறீங்களா? விக்ரம், உள்ள சாப்பாடு இருக்கு, சாப்பிடவா? இல்ல மம்மி, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். வினய் அங்கிளை போக வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு வினய் அங்கிள் தான் வேணும். விக்ரம், அவர் எங்கேயும் போகலடா, இங்கதான் இருப்பாரு. நீ முதல்ல வா.
சரிங்க சார், நான் இப்போ கிளம்புறேன். ஆ மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. ஏய், விக்ரம். டேய். ஏய், விக்ரம். விக்ரம். சொன்னா கேளு விக்ரம். ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். விக்ரம் உள்ள வா. ப்ளீஸ் அங்கிள் போகாதீங்க அங்கிள். அங்கிள். மித்ரா இவ்ளோ நாள் இந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்தா. மித்ரா, இனி உனக்கு ஒண்ணுன்னா யார் சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு நான் பாக்குறேன்டி. இந்த டிரைவர் போய் தொலைஞ்சான். 3 விக்கெட்ல 1 அவுட். இன்னும் 2 தான் இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரம் விக்கெட் ஆக்குறேன். சூப்பர்மேன், இனி உங்களை பார்க்கவே முடியாதா? என்ன இது அப்படியே இருக்கு? அம்மா, என்னம்மா இது? எல்லாம் அப்படியே இருக்கு, யாரும் சாப்பிடலையா இன்னும்? மா, ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? என்னமாச்சு? அந்த தம்பி வேலையை விட்டு போறேன்னு சொல்லிச்சுல்ல, எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான். ஒரு மாதிரி இருக்கா? என்னம்மா நீங்க அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பீங்களா? தேனு, நீ என்ன சாப்பிடாம இருக்க? வா, வந்து சாப்பிடு வா. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல. என்னது பசிக்கலையா? என்ன தேனு, வந்து சாப்பிடு வா. அடடடடா, இந்த வீட்ல எல்லாமே கொஞ்சம் ஓவரா தான் போகுது. ஏண்டி, அவன் ஒரு சாதாரண டிரைவர். அவன் போனதுக்கு உனக்கு என்னடி அவ்ளோ ஃபீலிங்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவன் என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? அவனுக்காக நீ சாப்பிட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சொல்லுடி, என்ன அர்த்தம்? பாப்பாப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்குதான் நீ அன்னைக்கே நான் கேட்டேன். என்னமோ நான் கேட்டதுக்கு அப்படியே தையா தக்கான்னு வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாரும் குதிச்சிங்க. இன்னைக்கு அவனுக்காக இவ சாப்பிடாம இருக்கா. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீங்க யாரு? ஏய், என்னடி, என்ன பார்த்து என்ன கேட்ட நீ? நீங்க யாருன்னு கேட்டேன். எல்லாம் உங்களாலதான். நீங்க வந்த அப்புறம் தான் எங்களோட எல்லா நிம்மதியும் போச்சு. நீங்க தான் அவரை ஏதோ சொல்லி துரத்தி விட்டுருக்கீங்க. என்ன புத்தியோ, என்ன ஆளுங்களோ நீங்களா? அண்ணி, பாத்தீங்களா இவள? மாப்பிள, பாத்தீங்களா இவள? உங்க முன்னாடியே என்ன இவ எப்படி பேசுறான்னு? ஏண்டி கழுத கழுத, என்னடி, என்ன விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? இததான் பேசாதீங்க கேட்காதீங்கன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்கு யாரோ வேலைக்கு வராங்க. அவங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வீட்டுக்கு வந்தா வந்த வேலையை முடிச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. நாகு, போது நாகு. ஏன் இப்படி? அவதான் சின்ன பொண்ணு, நீ அவளுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்க. தேனே, பெரியவங்கிட்ட இப்படிதான் பேசுவியா? உள்ள போ. இல்ல பாட்டி, போதும், உன்னை உள்ள போன்னு சொன்னேன். தேனு, அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீ உள்ள போ. தேனு, போடு சொல்றேன்ல. நான் சொன்னா கேப்பல்ல, நீ போ. திமிரு புடிச்சவ என்ன பேச்சு பேசினா பாத்தீங்களா? சூப்பர்மேன், சூப்பர்மேன், ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் என்ன திடீர்னு இப்படி விட்டுட்டு போனீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்குள்ள
அதுக்கு கூட டைம் கொடுக்காம இப்படி போயிட்டீங்களே. இது நியாயமா சூப்பர்மேன்? என்னை விட்டு போகாதீங்க அங்கிள்.